பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல மே 4ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 25க்கு மேலே டைரக்ட் கொடுத்துருக்கேன். என்னோட அணியில் நிறைய சிஸ்டம் ப்ரொமோட்டரை உருவாக்கியிருக்கேன். இன்னைக்கு இன்னும் சில சிஸ்டம் மேனேஜரும் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷமான தகவலை சொல்லிக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2004 பிகாம் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் சோசியல் ஒர்க் பண்ணேன். ஒரு ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணேன். ஒரு 10 வருஷம் காலமாக ஃபுல் டைம் நெட்வொர்க்கராக இருக்கேன். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிளானில் போய் இதில் ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்கள்லையும் நிறைய அனுபவத்தை நான் சம்பாரித்தேன். அனுபவத்தை மட்டுமே சம்பாரித்தேன். நம்மளில் இருக்கிறவங்க நிறைய பேர் அனுபவத்தையும் சம்பாரிச்சிருப்பாங்க, பணத்தையும் சம்பாரிச்சிருப்பாங்க. அதில் மாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் வந்த நிறையா நன்றி. கிறுக்கும் நண்பருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா கிறுக்குறீங்க, சூப்பராக டிசைன் இருக்கு. ஓகே, நன்றி. இங்கே என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத மணிக்கணக்கில் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். 2 நிமிடங்களில் 1 நிமிடம் எல்லாரும் உங்களை சுய பரிசோதனை செய்து பார்த்துக்குங்க. நம்ம பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 0 பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும் ஒரு சிலருக்கு. நம்ம மனைவியோட கழுத்துல எத்தனை பவுன் நகை எடுத்து போட்டிருக்கோம்? வாய்ப்புகள் ஒரு சில பேர் எடுத்து போட்டிருக்கலாம், ஒரு சில பேர் வாய்ப்பு கம்மி. நம்ம குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குதா இல்ல பிரைவேட்ல படிக்குதா? எங்க படிச்சாலும் நல்லா படிக்கிறப்பல எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் படிக்கும், அதுல மாற்றம் இல்லை. நம்ம குழந்தைக்கு ஆசைப்பட்ட மாதிரி நம்மளால படிப்பை கொடுக்க முடியுதா? சொந்தமா வீடு இல்லைன்னா பரவாயில்ல, சொந்தமா வீடு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. நிறைய பேர் சொந்த வீட்டில் இருக்கமா அப்படின்றத ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஒரு நல்ல விசேஷங்கள்ல போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு அளவுக்கு நல்ல மொய் செய்யறோமா? அண்ணன், தம்பி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, மாமே, மச்சான் உறவுகள் மத்தியில நம்மளால சிரிச்சு சந்தோஷமா ஒரு எல்லையில்லாத வருமானத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தை நம்ம முகத்துல காமிக்க முடியுதா? ஒருவேளை அப்படி காமிக்கிறவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு அப்படி இருக்குதா அப்படின்றத பார்த்துக்குங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த விஷயத்த சுய பரிசோதனை செய்து பார்த்துக்குங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அப்படியே தலைகளா மாறணும். எங்க போனாலும் நல்ல மொய் செய்யணும். நம்ம குழந்தைய நல்ல படிப்புக்கு என்ன செலவானாலும் செலவு பண்ணணும். சொந்தமா ஒரு வீடு இருக்கணும். அந்த வீடு அந்த ஊர்லயே, நம்ம இருக்கிற ஊர்லயே கொஞ்சம் பெரிய வீடா இருக்கணும். இது தப்பு இல்லையே. உலகத்திலே பெரிய வீடு என் வீடா இருக்கணும்ன்றது ஓகே. ஆனா அந்த ஊர்லயாவது பெரிய வீடா இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் விஷயம். மனைவியை நகைக்கடையில கூட்டு போய் அப்படி ஏடிஎம் கார்டை கொடுத்து எத்தனை பவுன்னால் நகை எடுத்துக்கமா அப்படின்னு சொல்ற நிலைமை என்னைக்கு நமக்கு வருதோ, உண்மையிலே நம்ம அன்னைக்கு தான் குடும்ப வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி அதே நகைக்கடையில ஒரு கார்ல போய் இறங்கி போறோம் அப்படின்னா அது வேற லெவல். வாரத்துக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல குடும்பத்தோட உட்கார்ந்து நல்ல ஆசைப்பட்ட உணவை வீட்டுல மனைவியை சமைக்க விடாம, நீ வேணாம் சமைக்க வேணாம், வாரத்துல ஒரு நாள் உனக்கு ரெஸ்ட், வா 3 நேரமும் நல்ல கடையில நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம், 6 நாள் நீ எனக்காக உழைக்கிற, ஒரு நாள் உனக்கு விடுமுறை தாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனைவிய என்னைக்கு ஒரு நாள் ரெஸ்டாவது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம குழந்தைகிட்ட கேட்கிறோம், அது 10 வயசு குழந்தையா இருக்கலாம், நீ என்னடா படிக்க போற தங்கம் அப்படின்னு கேட்குறோம். அப்பா நான் டாக்டருக்கு படிக்க போறேன், கலெக்டருக்கு படிக்க போறேன், இன்ஜினியருக்கு படிக்க போறேன், வக்கீலுக்கு படிக்க போறேன், ஏதோ ஒன்று நான் பெரிய படிப்பு படிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். என் குழந்தை ஆசைப்பட்டிருக்கு, ஆனா அதே படிப்பை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நான் படிக்க வைப்பேன் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அம்மா அப்பா உயிரோட இல்ல, அவங்களுக்கு போட்டால மாலை போடுறதா நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னா சாரி. ஒருவேளை அம்மா அப்பா நம்ம கூட உயிரோட இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம கூட வச்சுட்டு அவங்களுக்கு 3 வேளை உணவு மட்டும் இல்லாம அவங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து நல்ல நாள் பொண்ணு நாளைக்கு அவங்களையும் வெளியில ஒரு டூர் கூட்டு போய் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம பெத்த தாய் தகப்பனுக்கு கொடுத்துருக்கோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட பிறந்த அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி ஏதோ ஒரு விசேஷம் வைக்கிறாங்க அப்படின்னா, அக்கா நீ கவலைப்படாத, தம்பி நான் இருக்கேன், அண்ணன் நீ கவலைப்படாத, தம்பி நான் இருக்கேன் அப்படின்னு அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிகளுக்கு
பொருளாதாரத்துல நம்ம உதவுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஆக கடந்த கால வாழ்க்கையில நமக்கு எப்படி இருந்திருக்கும், இப்ப நான் சொன்னதெல்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா வாழ்க்கையில நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜெயிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களால நம்ம தேடி இருக்கோம், ஓடி இருக்கோம், அலைஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுல அனுபவம் மட்டும் தான் சம்பாரிச்சிருக்கோம். அதுல மாற்றம் இல்லை. ஒரு சில பேர் பணத்தை சம்பாரிச்சிருக்கலாம். இப்ப நான் சொன்ன அத்தனையுமே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து கொஞ்சம் உயர்ந்த குடும்பத்துல இருக்கிற நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். பாக்கெட்ல பணம் இல்லைனாலும் மனசு இருக்கும். ஆனா பாக்கெட்ல பணம் இருக்காது. ஆனா பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இன்னைக்கு இந்த மீட்டிங் கேட்குற உங்கள் அனைவருக்குமே நிச்சயமா சொல்றேன், பாக்கெட்ல பணமும் இருக்கும், உங்க மனசுல நல்ல எண்ணமும் இருக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அப்படி உங்க மனதுல ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த மீட்டிங்க்கு நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றதா உண்மை. நம்ம எதிர்காலம் இப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம திட்டம் போடணும். நம்ம தான் திட்டம் போடணும். திட்டமிடு, செயல்படுத்து, வெற்றி நிச்சயம் அப்படின்றதா உண்மை. அரசாங்கமே 5 ஆண்டுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம பொருளாதாரத்துல மேம்படுறதுக்கு நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம்? இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்களே செல்ஃபா யோசித்து, எனக்கு இது வேணும், அது வேணும், என் குழந்தைக்கு இது வேணும், மனைவிக்கு இது வேணும், அம்மா அப்பாவுக்கு இது வேணும், எல்லாத்தையும் பத்தி சிந்திப்போம். நம்மளை பத்தி கடைசி வரைக்கும் சிந்திக்கவே மாட்டோம். ஏன்னா வருமானத்துக்காக நிறைய தேடலோட இருக்கிறது ஆண்கள் தான். அதுக்காக பெண்கள் வேலைக்கு போல சும்மா வீட்டில் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. அவங்களும் ஒரு வேலைக்கு போறாங்க, தேடுறாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா வாழ்றோமா? குடும்பத்துக்காக, பெற்றோர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிகளுக்காக வாழ்றோம். அவங்க சந்தோஷம் மட்டுமே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இருக்கோம். 60 வயசு ஆன நமக்கு வயோதிகம் ஆகும். அப்பதான் சந்தோஷம்னா என்னன்னு அப்பதான் நமக்கு தெரியும். அப்ப வயோதிகத்துல நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இன்னைக்கு உங்க நண்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மீட்டிங்ல உங்களை அழைச்சிட்டு வந்தா உங்க நண்பருக்கு உங்க இதயத்திலிருந்து ஒரு மனதார நன்றி சொல்லிக்கங்க. புதிய நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தொடர்ந்து இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற வந்துட்டு இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி வாங்க, நம்ம குடும்ப பொருளாதாரம் மாறுறதுக்கான வாய்ப்பு இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல இந்த பிரபஞ்சம் நமக்கு எப்படி கொடுத்துருக்கு, இதுல நம்ம என்ன செஞ்சா நம்ம நினைச்சதெல்லாம் அடைய முடியும் அப்படின்றத தெளிவா பார்ப்போம். உங்களுடைய உடம்பு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, பட் மனசு மட்டும் இந்த மொபைல்ல இருக்கட்டும், நம்ம சொல்ல போற வார்த்தைகள்ல இருக்கட்டும். வெல்கம் டு பிபிஏ ஸ்பீட்காஸ்ட். பிபிஏ ஸ்பீட்காஸ்ட்னா என்ன? பிபிஏ அப்படின்றது பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். மக்களால் மக்களுக்காக ஒப்புதல் வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உதவி பெறும் திட்டம் தான் பிபிஏ ஸ்பீட்காஸ்ட் அப்படின்றது. இது முழுக்க முழுக்க உதவியின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு முறை உங்க பாக்கெட்ல இருந்து ஒரே ஒரு 1000 ரூபாய் நன்கொடையாக ஒரு நண்பருக்கு வழங்கினால் போதும். ஒரே ஒரு 1000 ரூபாய் ஒரே ஒரு முறை மட்டும் நன்கொடையாக வழங்கினா போதும். அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நீங்க பாஸ், நீங்க தான் ஓனர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. என்னங்க, 1000 ரூபாயில எப்படிங்க நான் ஓனர் ஆக முடியும்? 1000 ரூபாயில எப்படிங்க நான் முதலாளி ஆக முடியும்? 1000 ரூபாயில எப்படிங்க நான் பாஸ் ஆக முடியும்? இதுதான் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு 1000 ரூபாயில என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 நாளைக்கு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டுறலாம். 4 பேர் ஹோட்டல்ல போய் ஒரு நேரம் சாப்பிட்டோம்னா 1000 ரூபாய் காலி. இன்னும் ஒரு சில பேர் 2 பேர் போனா சாயங்காலம் 6 மணிக்கு போனாங்கன்னா 2 பேர் சேர்ந்தாங்கன்னா 1000 ரூபாய் காலி பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சண்டே வருது, இல்ல புதன்கிழமை வருது அப்படின்னா ஒரு அசைவம் எடுத்து சாப்பிட்டோம்னா 1000 ரூபாய் காலி. இல்ல நம்ம அக்கௌண்ட்ல அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த 1000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த பயனும் இல்லை. அதே 1000 ரூபாய ஒரு நண்பருக்கு உதவியா கொடுத்தோம் அப்படின்னா, உதவியானா பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் மூலமா உதவியா கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு முதலாளி ஆகலாம். முதலாளினா என்ன கிடைக்கும்? முதலாளினா நிறைய பணம் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரே ஒரு 1000 ரூபாயில பல லட்சங்கள், பல ஆயிரங்களும்
பல லட்சங்களும் நமக்கு உதவியா தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் நீங்க பார்க்க போறீங்க. ஸ்பீட் கேஸ் எப்படி இயங்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மற்ற பிளானுக்கும் நம்மளுடைய ஸ்பீட் கேஸ் பிளானுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கம்பெனி கிடையாதுங்க. இது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலை. இங்கே ஓனர் உட்காந்துக்கிட்டு பல நபர்களை வேலைக்கு போட்டு இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஒரு ஓனர் கண்ட்ரோல் இங்கே இல்லை. இதுக்காக சொந்தமாக ஒரு ஆபீஸு 10க்கு 10 ரூம் ஆபீஸ் கூட எங்கேயுமே கிடையாது. நோ சர்வீஸ் சார்ஜ், சர்வீஸ் ஒன்லி, பட் சார்ஜ் கிடையாது. இதான் உண்மை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நோ இன்வெஸ்ட்மெண்ட். 1000 ரூபாய் ஒரே ஒரு முறை நன்கொடையாக தான் கொடுக்குறீங்க. நன்கொடை எங்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம ஊர் திருவிழாவில் நன்கொடை கொடுக்குறோம். அது திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. சாமி நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கும்ன்றதுனால அந்த சாமியை கும்பிட்றதுக்காக ஒரு நன்கொடை கொடுக்குறோம். அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி இது உதவி தான் பண்ணுறோம், அதனால இது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மறுபடி ரெனிவல் பண்ணணுமா அப்படின்னா இது ரெனிவல் கிடையாதுங்க. ஒரே ஒரு முறை ஒரு நண்பருக்கு உதவி செஞ்சுட்டு அவர் உங்களை உதவியை அக்செப்ட் பண்ணிட்டா போதும், அதுவே போதும். வருஷம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனிவல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கட்டாயம் எதுவுமே இல்லை. இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். முக்கியமான விஷயம், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் நம்ம வளர்ந்துருக்கோம், வாழ்ந்துருக்கோம், வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி இங்கே எந்த பொருளையும் நம்ம உற்பத்தி பண்ணலை, அந்த பொருளை நம்ம சேலும் பண்ண போகிறது கிடையாது. இப்படி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸோட உதவி கொடு உதவி பெறு திட்டத்தில். இங்க 100% டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்ன? இங்க சிஸ்டத்தில் என்ன நடக்குதுன்றத இன்னைக்கு ஜாயின் பண்ண நபர் கூட பார்க்க முடியும். அதுதான் டிரான்ஸ்பரன்சி. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கண் வச்சு நம்மளே பார்க்க முடியும். அடுத்த ஆள் சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, ஸ்க்ரீன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதனால 100% டிரான்ஸ்பரன்சி. அதே மாதிரி 100% இங்க முழுக்க முழுக்க ஒரு கம்ப்யூட்டர் தான் வேலை செய்யுது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கம்ப்யூட்டர் தான் வேலை செய்யுது. பெட்ரோல் பல்கா இருக்கட்டும், ஒரு நகைக்கடையா இருக்கட்டும், ஒரு டீ கடையா இருக்கட்டும், எல்லாமே கம்ப்யூட்டர் தான் வேலை செய்யுது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல இருக்க கம்ப்யூட்டர் வெவ்வேறு மாடலில் இருக்கும். நமக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தான் வேலை செய்யுது. முழுக்க முழுக்க நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது, நம்மளை கைட் பண்ணுறது எல்லாமே ஒரு சிஸ்டம் தான். அந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஆர்டரை போட்டுட்டோம். பணம் வந்தால் ரிசீவ் பண்ணு, பணம் அனுப்புனா சென்டுன்னு காமி அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டிருக்கோம். அது அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்குது. அதுக்கு ஒரு சில வேலைகளை கொடுத்து வச்சிட்டோம். அது அந்த வேலையிலேருந்து மாறாது. அது நம்ம சொல்கிற வேலையை டக்குன்னு செய்யும். அப்படி முழுக்க முழுக்க எங்கள் சிஸ்டம் ஒர்க்கு தான் இங்கே போயிட்டுருக்கு. அதே மாதிரி 100% பேமெண்ட் மக்களுக்கு தான் அனுப்பப்படுது. இங்கே ஒரு நிறுவனம் வாங்கி மக்களுக்கு நான் பங்கு போட்டு தர்றேன் அப்படின்ற ஒரு வேலையை இங்கே பிபிஎஸ் ஸ்பீடு கேஸில் இது வரைக்கும் பண்ணலை, இன்னும் பண்ண போகிறது இல்லை. அப்படிலாம் பண்ணணும் அப்படின்னா அது மணி ரொட்டேஷன் வந்துடும். இது அதுக்கான வாய்ப்பு இல்லை. அன்னை மே மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 200 வருஷத்துக்கு மேலே நம்ம நிறுவனம் போகும், இந்த ப்ராஜெக்ட் போகும். இந்த ப்ராஜெக்ட் எப்பயுமே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுறது அப்படின்றதான் விஷயம். மக்களாட்சிக்கும் இதுக்கும் ஒரே கனெக்டிவிட்டி தான், வேற ஒன்றுமே கிடையாது. மக்களாட்சின்னு என்ன? மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. அதே தான் பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்ன்றது. மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்களுக்கான திட்டம். இதை முதல்ல நம்ம மனசுல வச்சுக்கணும். முழுக்க முழுக்க மக்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு திட்டம். முதல்ல ஒரு 1000 ரூபா கொடுத்தோம். இவ்வளவு நேரம் எல்லாம் அவுட்டரா தான் பேசணும். இப்பதான் உள்ள சப்ஜெக்ட்ல என்டர் ஆயிருக்கும். ஒரே ஒரு முறை 1000 ரூபா கொடுக்குறோம். இது எப்படிங்க ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் கொடுக்கும்? அடுத்து என்ன வரும் அப்படின்றது நான் சொல்லலை, ஏன்னா அது நடக்கும். ஒரே ஒரு 1000 ரூபா எப்படிங்க பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்றவங்க யாரும் ஜெயிக்கல, ஸ்மார்ட் ஒர்க் பண்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு பிளானுக்குள்ள போயிடலாம். ஒரு கொத்தனார் வேலைக்கு போனோம் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கு. கொத்தனார் வேலைக்கு போய் ஒரு பில்டிங் கட்டுற இடத்துல உடலால உழைச்சோம் அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கு.
அதே பில்டிங் கட்டுறதுக்கு மேப் போட்டு கொடுத்து அங்கே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இன் பண்ணி டிப்டாப்பாக டை கட்டிட்டு போய் கொத்தனார்கிட்ட இங்கே ஸ்லாப் வைங்க, இங்கே வாசல் வைங்க, இங்கே கிச்சன் வைங்க, இங்கே பெட்ரூம் வைங்க அப்படின்னு டிராயிங் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவருக்கு டெய்லி 500 ரூபா 1000 ரூபா தான் சம்பளம். பட்டு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவருக்கு பல லட்சங்கள் சம்பளம். இங்கே நம்ம பார்க்க போகிற விஷயம் ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட் ஒர்க். நம்ம கொடுத்த 1000 எப்படி பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் கொடுக்க போகுது ஸ்மார்ட்டா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஒரே ஒரு முறை நீங்கள் ஒரு 1000 ரூபா டொனேட் பண்ணி பிபிஎஸ் ஸ்பீடு கேஷில் என்ட்ரு ஆகிட்டீங்க. இந்த 1000 ரூபா யாருக்கு டொனேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி பிபிஎஸ் திட்டத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ, ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இணைந்த பிபிஏ ஸ்பீடு கேஷ் உறுப்பினருக்கு தான் நீங்கள் நன்கொடை கொடுத்துருப்பீங்க. ஏன்னா சிஸ்டம் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்படித்தான் ஒரு 1000 ரூபா கொடுத்து டொனேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கான, வெப்சைட்ன்றது நம்ம வீடு மாதிரி, நம்ம உள்ளே போகிறதுக்கான யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, பூட்டு, சாவி நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கோம். உள்ளே போய் நமக்கு யாரெல்லாம் பணம் அனுப்புவாங்க, நம்ம யாருக்கெல்லாம் பணம் அனுப்பணும், நமக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்றத ஒரு 4 அறைகள் இருக்குது. 4 அறைகள் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்றதா உண்மை. முதல் அறை சென்ட் அப்படின்றது நம்ம யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்ற ஒரு அறை இருக்குது. இன்னொரு அறை ரிசீவ்டு என்ற ஒரு அறை இருக்குது. 3வது அறை ரீபர்த் அப்படின்ற ஒரு அறை இருக்குது. அப்புறம் 4வது ஒரு அறை, அதுதான் ப்ராஃபிட்ன்ற ஒரு அறை, ஒரு ரூமு. 5வது ஒரு ரூம் இருக்குது, அது மாடியில் இருக்குன்னு வச்சுக்கிங்க. அதுதான் வந்து ஸ்பான்சர் இன்கம். அப்போ 4 ரூம் கொண்ட ஒரு வீடு, மேலே 5வது ரூம் அது ஸ்பான்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், நம்மளை கிராஸ் பண்ணி போயிடும், நமக்கு வந்து போகாது. அப்படி 4 அறைகள் கொண்ட வீடு இருக்குது இந்த பிளானில். ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம். நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு 1000 ரூபாயை யாருக்கு அனுப்பணும்? எக்ஸ் உறுப்பினருக்கு அனுப்பணும், முன்னாள் உறுப்பினருக்கு அனுப்பணும். நமக்கு யார் 2000 ரூபா அனுப்புவாங்க? யார் அனுப்புவாங்க அப்படின்னா, நமக்கு அடுத்து ஜாயின் பண்ணுற 2 நபர்கள் 1000 வீதம் 2000 ரூபா 2 பேர் அனுப்புவாங்க. ஒருத்தர் 1000 ரூபா அனுப்பின உடனே 750 ரூபாயை நமக்கு மேலே இருக்கிற ஒரு நபருக்கு 750 ரூபா அனுப்பிடணும். அவர்கிட்ட அப்ரூவ்டு வாங்கினா அடுத்த நிமிடம் இன்னொருத்தர் இருந்து 1000 ரூபா வரும். அதில் ஒரு 750 ரூபா மேலே அனுப்பிடணும். அப்போ 2000 ரூபா ரிசீவ் பண்ணுறோம், 1500 ரூபாயை நம்ம அப்கிரேட் பண்ணிடுறோம். இது ஃபர்ஸ்ட் லெவல். அப்போ 1000 ரூபா அனுப்பினோம், 2000 ரூபா வந்துச்சு, 1500 ரூபாய் அனுப்பிட்டோம். இந்த 1500 ரூபா நம்ம எதுக்கு அனுப்பணும் அப்படின்னா, 2ஆம் நிலைக்கான அப்கிரேடு நன்கொடை. 2ஆம் நிலைக்கான அப்கிரேடு நன்கொடை தான் இந்த 1500. நம்ம கையிலேருந்து கட்ட வேண்டியதில்லை, நமக்கு வந்த பணத்துலேருந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 500 ரூபா மிச்சம் இருக்கும். 2000ல் 1500 போக ஒரு 500 ரூபா மிச்சம் இருக்கும். அது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிற ஒரு உதவி. அந்த 500 ரூபான்றது ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியது. அது நமக்கு பிரபஞ்சம் நம்ம 1000 ரூபா கொடுத்ததுக்கு ஒரு 500 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு அப்படின்றதான் இந்த முதல் நிலை. 2ஆம் நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு 1500 ரூபா அனுப்பணுமோ அதே மாதிரி நமக்கு 4 நபர்கள் மூலமாக, இந்த 4 நபர்கள் யாரு அப்படின்னா, நமக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்க தான். அந்த 2 பேர் யாரு? நமக்கு அடுத்து ஜாயின் பண்ணவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில். அதே மாதிரி இந்த 4 பேர் யாரு அப்படின்னா, அந்த 2 பேர் கீழே இருக்கிற 4 பேரும் 1500 வீதம் நமக்கு 6000 ரூபா அனுப்புவாங்க. 6000 ரூபா மொத்தமாக வந்துருமா? இல்லை. முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 750 750 750 ஒரு 250, இந்த மாதிரி 3 750 ஒரு 250 ஆக முதல்ல ஒரு 2500 ரூபா வரும். அந்த 2500 ரூபா வந்த உடனே அதை என்ன செய்யணும் அப்படின்னா, 3வது ஸ்டேஜுக்கான அப்கிரேடை நம்ம பண்ணிடணும். 2500 ரூபா வந்த உடனே 3வது ஸ்டேஜுக்கு 2500 ரூபா அப்கிரேட் பண்ணிடணும். அப்கிரேட் பண்ண உடனே அடுத்து ஒரு 1000 ரூபா ரிசீவ் ஆகும். இந்த 1000 ரூபா எதுக்காக வரும் அப்படின்னா, நமக்கான ஒரு ரீபர்த் ஐடி. ரீபர்த் ஐடினா என்ன அப்படின்னா, மாதேஸ்வரன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஆட்டுக்குட்டி கதை தான். ஒரு ஆடை வாங்கி கட்டி போடுறோம், அது குட்டி போட்டு பல்கி பெருகுன்னு சொல்லுவார் இல்லையா? அவரை மாதிரி சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ரீபர்த், ஒரு ஆட்டு குட்டி போட்டுரும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம ஐடி ஒரு குட்டி போடுது. இந்த ஐடி என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு 1000 ரூபா டொனேட் பண்ணோம் இல்லையா, கையிலேருந்து பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி சிஸ்டம் நமக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கும். அதை எடுத்து இன்னொரு நபருக்கு டொனேட் பண்ணி நம்ம ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 2 ஐடி கிடைச்சிருது. அப்போ 2500 அப்கிரேட் பண்ணிட்டோம். 2வது ஸ்டேஜில் ஒரு ஐடி ரீபர்த்து, அதுக்கு பணம் வந்திருக்கும், அதை எடுத்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அப்போ 3500 ரூபா போச்சு.
அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தின நம்மளுடைய ஸ்பான்சர் அவருக்கு ஒரு 500 ரூபா போயிடும். நம்ம மூலமா போகாது, நம்ம கிட்ட வந்து நம்ம அனுப்புற மாதிரி இருக்காது. இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளை அறிமுகப்படுத்தின நம்ம ஸ்பான்சருக்கு அனுப்பிடும். ஓகேங்களா? ரைட். அப்ப 2500 அப்கிரேட் பண்ணிட்டோம். 1000 ரூபா ரீபர்த்துக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ஒரு 2000 ரூபா நமக்கு இந்த பிரபஞ்சம் ஹெல்ப்பா கொடுக்கும். 6000 ரூபா செகண்ட் ஸ்டேஜ்ல ரிசீவ் ஆகுது. 2500 அப்கிரேடு, 1000 ரூபா ரீபர்த்து, 3500, 2000 ரூபா ஸ்பான்ஸ், 2000 ரூபா நமக்கு ஹெல்ப் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் 5500 ரூபா. இந்த இடத்துல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 6000 கிடையாது, 5500 தான். 500 ரூபா நம்ம ஸ்பான்சருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். 6000 இல்ல, 5500 தான். ஒருவேளை நம்ம யாரையாவது ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவருக்கு ஐடி ரீபர்த் ஆயிருந்துச்சுன்னா, அவர் மூலமா இந்த இடத்துல ஒரு 500 ரூபா வந்துச்சுன்னா அது 6000 கணக்கு வச்சுக்கலாம். நம்ம டைரக்ட் ரெஃபரல் பண்ண ஒருத்தருக்கு ஒரு ஐடி ரீபர்த் ஆயிருந்துச்சுன்னா ப்ராஃபிட் ஹெல்ப்பா நமக்கு 500 ரூபா வரும். ஒருவேளை அறிமுகப்படுத்திருந்தோம்னா இந்த இடத்துல நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா செகண்ட் ஸ்டேஜ்ல ரிசீவ் ஆகிற பணம் நமக்கு 5500 தான். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 2 நபர்களுக்கு கட்டாயம் நமக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கணும். 2 நபர்களை இந்த இடத்துல அறிமுகப்படுத்திருக்கணும். 2 நபர்களை அறிமுகப்படுத்தினா என்ன சார் வருமானம் கிடைக்கும் அப்படின்னா, நபர்களை அறிமுகப்படுத்தினா என்ன வருமானம் கிடைக்கின்றத அடுத்து ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். ஆனா அறிமுகப்படுத்தினா வருமானம் இருக்குன்றத மட்டும், ஸ்பான்சர் இன்கம் இருக்குன்றத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஆக செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு. இப்போ தேர்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். நமக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தேர்ட் ஸ்டேஜ்ல 3ஆம் நிலையில 8 நபர்கள் மூலமாக 2500 வீதம் நமக்கு 20000 ரூபாய் ரிசீவ் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ரிசீவ் ஆகணும், ரிசீவ் ஆகும். அதுல எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு 10000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். டொனேட்னு போட்டு வரும். 13,750 ரூபா வரும். ஒரு 750 ரூபா ஸ்லிப் வரும். வர்றதை எடுத்து 4வது ஸ்டேஜுக்கு அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். 10,000 அப்கிரேட் பண்ணிச்சு 4வது லெவலுக்கு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, 2 ஐடி ரீபர்த் ஆகும். அதுக்கு ஒரு 2000 ரூபா கிடைக்கும். அப்ப 10,000 2000 12,000 ஆச்சு. அந்த 2 ஐடி ரீபர்த்ன்றது எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஐடி போட்டோமோ, ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜ் ஒரு ஐடி ரீபர்த் ஆயிடுச்சோ, அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜ்ல 2 ஐடி ரீபர்த் ஆகும். இந்த சிஸ்டம் நமக்கு 2000 ரூபா கொடுத்துருக்கும். அந்த 2000 நம்ம செலவுக்கு வச்சுக்கிற கூடாது. நம்ம யாருக்கு பணம் கட்டணும்னு காமிக்கும், அந்த நபருக்கு 1000 வீதம் 2 நபர்களுக்கு காமிக்கும். பணத்தை கட்டி அவங்ககிட்ட அப்ரூவல் வாங்கிடணும். ஆக 4th ஸ்டேஜுக்கு ஒரு 10,000 டொனேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது அந்த அடுத்து 2 ஐடி ரீபர்த் ஆயிடுச்சு. அந்த ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். 12,000 ரூபாய் ஆச்சு. நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு 2000 இந்த சிஸ்டம் கொடுத்துரும். இப்பயும் சொல்றேன், நம்ம மூலமா போகாது, அதை தானா ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் கொடுத்துரும். அப்ப 10,000 அப்கிரேடு, 2000 ரீபர்த்து, 12,000 ரூபாய். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு 6,000 ரூபாய் நமக்கு உதவியா கொடுக்குது. எவ்வளவு கொடுக்குதுங்க? 6,000 ரூபாய் உதவியா கொடுக்குது. அப்ப செகண்ட் ஸ்டேஜ்ல நமக்கு 18,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 18,000 பிளஸ் 2000 ஸ்பான்சருக்கு போறது, அதை சேர்த்து தான் 20,000 ஸ்பான்சருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்போ 10,000 அப்கிரேடு, 2000 ரீபர்த்து, 12,000 நமக்கு ப்ராஃபிட் ஹெல்ப் 6,000, மொத்தம் இந்த இடத்துல 18,000 ரூபாய் கிடைக்கும். ஒருவேளை நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்தி அவர் இந்த ஸ்டேஜ் முடிச்சாருன்னா அதன் மூலமா 2000 கிடைக்கும். ஒருத்தர் அறிமுகப்படுத்தி 2000 கிடைக்கும். 2 நபர்கள் அறிமுகப்படுத்தினா 4000 கிடைக்கும். எத்தனை நபர்கள் அறிமுகப்படுத்துறோமோ அந்த நபர்கள் இந்த ஸ்டேஜ் முடிக்க அதுக்கு அந்த இடத்துல 2000 ரூபாய் கிடைக்கும். இப்ப தேர்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 4வது லெவல் நம்ம போயிட்டோம். 4வது லெவல் என்ன நடக்கும் அப்படின்னா, 16 நபர்கள் மூலமாக நல்லா கவனிச்சுக்கிங்க. 16 நபர்கள் மூலமாக அர்த்தம் இருக்கு. அவங்களுக்கு கீழே வர்ற பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த 16 பேரும் 10,000 வீதம் நமக்கு அனுப்புவாங்க. இது வந்து கிரவுட் ஃபண்டிங் பிளான். அதனாலதான் 16 பேர் மூலமாக அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்ப 16 பேர் வீதம் மூலமாக ஒரு 16 × 10,000 1,60,000 ரூபாய் நமக்கு ரிசீவ் ஆகும். இதுல அப்கிரேட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஏன்னா 5வது ஸ்டேஜ் இல்ல, அதனால அப்கிரேட் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்பா ரொம்ப சந்தோஷம், அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஆமாங்க, 4 லெவலு, அதுல 3 அப்கிரேடு. இதான் விஷயம்.
அந்த 1,60,000 முதல்ல ஒரு 5,000 ரூபாய் நமக்கு வரும். அதுல 5 ஐடி நம்ம பேர்ல கிரியேட் ஆகும். 5 நபர்களுக்கு 1000 ரூபாய் வீதம் கட்டி நம்ம ஐடியை ஆக்டிவேட் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஐடி கிடைச்சு, தேர்ட் ஸ்டேஜ்ல 2 ஐடி கிடைச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ்ல 5 ஐடி கிடைக்குது. ஆக 8 ஆட்டுக்குட்டிங்க கிடைச்சிருக்கு அப்படின்றதா உண்மை. அடுத்து 5 ஐடி ஆக்டிவேட் பண்ண உடனே அடுத்து நம்மளை அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு இந்த சிஸ்டம் 10,000 ரூபாய் கொடுத்துரும். அவருக்கு 10,000 ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,45,000 ரூபாய் கிடைக்கும். நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்குற மொத்த அந்த ஸ்டேஜில் கிடைக்கிற உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,000. ஒரே ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 500 ரூபாய் கிடைச்சிச்சு, செகண்ட் ஸ்டேஜில் ஒரு 2,000 ரூபாய் கிடைச்சிச்சு, தேர்டில் ஒரு 6,000 ரூபாய் கிடைச்சிச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ் வரும்போது நமக்கு 1,45,000 கிடைச்சிச்சு. அப்போ ஆக மொத்தம் ஒரே ஒரு 1000 ரூபாய் ஒரு 4 லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரவுண்டு, அந்த ரவுண்டை முடிச்சா 1,53,500 ரூபாய் கிடைக்குது. இந்த 1000 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சா 160 மடங்கு கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. நம்ம பாக்கெட்ல அந்த 1000 ரூபாய் வச்சிருக்கோம், ஏதாவது பண்ணுமா? எதுவுமே பண்ணாது. ஆனா பிபிஎஸ் ஸ்பீடு கேஷ் மூலமா ஒரே ஒரு நண்பருக்கு நம்ம உதவியா கொடுத்ததுனால 160 மடங்கு நமக்கு அது திரும்ப வந்திருக்கு அப்படின்றதா உண்மை. அப்போ ஒரே ஒரு 1000 ரூபாய் 1,53,500 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதே இடத்துல நமக்கு 8 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. இந்த 8 ஐடியும் இதே மாதிரி சைக்கிளிங்ல மறுபடி வரும்போது ஒவ்வொரு ஐடியும் 1,53,000 வீதம் நமக்கு கொடுக்கும். இந்த இடத்துல 2 விஷயம் நடந்திருக்கு. ஓன் ஐடிக்கு ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கு, 8 ஐடி நமக்கு கிடைச்சிருக்கு. 8 ஐடி கிடைச்சிருக்கு. இந்த 8 ஐடியுமே 1,53,000 ரூபாய் வீதம் நமக்கு அடுத்தடுத்த ரவுண்ட் வரும்போது அது ஒவ்வொன்றும் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஐடியும் நமக்கு 1,53,000 மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா 12 லட்ச ரூபா கிடைக்கும். 8 ஐடியும் இந்த 1,53,000 கொடுக்கறதுக்கு ஒரு 6 மாசத்துல 1 இயர் டைம் எடுத்துக்குங்க. அப்ப ஒரு வருஷம் கழிச்சு 12 லட்ச ரூபா கிடைக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 8க்கு 8 ஐடி ரீபர்த் ஆகும். அப்ப 64 ஐடி ரீபர்த் ஆகும்போது நமக்கு 98 லட்ச ரூபா கிடைக்கும். இது நான் ஸ்டாப் பிளான். ஒரு ஐடி 8ஆ மாறுது, 8 64ஆ மாறுது, 64 8ஆ மாறும். அந்த 512 64 × 8 512 இப்படி 8 மடங்குல மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்டாப், எங்கேயுமே முடிவு கிடையாது. ஸ்பான்சர் இன்கம் எல்லாமே அந்த டாப் ஐடிக்கு இது மட்டும் தான் வரும். ஏன்னா டாப் ஐடிக்கு தான் நம்ம ரெஃபரல் கொடுக்கணும். ரீபர்த் ஐடிக்கு ஸ்பீட் கேஷ்ல ரெஃபரல் கொடுக்க தேவையில்லை. சார் நல்லா கவனிச்சுக்கிங்க, 2 விஷயம் இருக்கு. டாப் ஐடிக்கு மட்டும்தான் ரெஃபரல் கொடுக்க முடியும். ரீபர்த் ஐடிக்கு ரெஃபரல் இங்க கொடுக்க தேவையில்லை. அப்ப ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது தாய் ஐடி, அந்த டாப் ஐடி மதர் ஐடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் எத்தனை ஸ்பான்சர்னாலும் அதுக்கு தான் கொடுக்க முடியும், அதுக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப அன்லிமிட்டடான நான் ஸ்டாப்பான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்க நண்பர் இன்னைக்கு கொடுத்துருக்காரு. இது நம்ம ஜாயின் பண்ணதுக்குங்க. நம்ம ஜாயின் பண்ண செல்ஃப் இன்கம் இதுவே நான் ஸ்டாப்பு அன்லிமிட்டட். இதுல நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இந்த வாய்ப்பு நல்லா தானே இருக்கு. நம்மளும் எத்தனையோ விஷயங்களை பார்த்துருக்கோமே. இது ரொம்ப ஒரு யோசிக்க வைக்குதே. ஒரே ஒரு 1000 ரூபாய் 160 மடங்கா மாறுது. ஒரு 8 ஐடி ரீபர்த் ஆகுது. அந்த 8 ரீபர்த்தும் 12 லட்சமாவும் 98 லட்சமாவும் மாறுது. அப்ப ஒரே ஒரு 1000 ரூபாய் நம்ம பாக்கெட்ல வச்சிருக்க பணத்தை இதுல போட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி உங்க நண்பர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி அவங்கள நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா என்ன வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் இன்கம் அப்படின்றது கிடைக்குது. ஆக ஃபர்ஸ்ட் இங்க நம்ம ரேங்க்ஸ் அண்ட் ப்ரொமோஷன் வச்சிருக்கோம். 12 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டர். ஏன்னா இங்க முழுக்க சிஸ்டம் தான். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டம் ப்ரொமோட்டர், சிஸ்டம் மேனேஜர், சிஸ்டம் ஹெட், சிஸ்டம் டைரக்டர்னு சொல்றோம். இது வரைக்கும் நிறைய நிறுவனங்களை நம்ம பார்த்துருப்போம். சில்வர் டைரக்டர், கோல்டு டைரக்டர், அலுமினியம் டைரக்டர், டைமண்ட் டைரக்டர், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆனா இங்க எல்லாமே சிஸ்டத்துல தான் ப்ரொமோஷன் கிடைக்குது. ஏன்னா சிஸ்டமும் நாமளும் தான் கனெக்ட் ஆயிருக்கோம், சிஸ்டமும் மக்களும் தான் கனெக்ட் ஆயிருக்கோம்.
அதனாலதான் நம்ம போஸ்டிங்கு பொறுப்பு எல்லாமே சிஸ்டத்தை பேஸ் பண்ணியே வருது. இங்க கேட்கலாம் அது என்ன சிஸ்டம்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இதெல்லாம் ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு. அதனால 12 நபர்களை கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட் பண்றவங்க, அதனால ப்ரொமோட்டர் அப்படின்ற ஒரு ரேங்க் கிடைக்குது. ஒரு 12 நபர்களை நம்ம டைரக்ட் ரெஃபரல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த 12 நபர்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சாங்க அப்படின்னா நமக்கு 1,50,000 கிடைக்கும். நம்ம கொடுக்குற 12 நபர்களும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிச்சா 1,50,000 கிடைக்கும். அதே நபர்கள் செகண்ட் ரவுண்டு 8 ஐடியா மாறிச்சுன்னா 12 லட்ச ரூபா கிடைக்கும். தேர்ட் ரவுண்டு வந்தாங்கன்னா 96 லட்ச ரூபா கிடைக்கும். இது எதுக்கு? ஸ்பான்சர் இன்கமுக்கு. நம்ம ஒருத்தரை 2 பேரை 10 பேரை 12 பேரை அறிமுகப்படுத்தினதுக்கு. ஓகேங்களா? ரைட். அடுத்து சிஸ்டம் மேனேஜர். 25 நபர்களை நம்ம அறிமுகப்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் மேனேஜர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கிடைக்குது. இதுல 25 பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிக்கும் போது நமக்கு 3,12,500 ரூபா கிடைக்கும். செகண்ட் ரவுண்டு வரும்போது நமக்கு 25 லட்ச ரூபா கிடைக்கும். தேர்ட் ரவுண்டு வரும்போது 2 கோடி ரூபா கிடைக்கும். அடுத்து சிஸ்டம் ஹெட்டா இருந்தோம்னா வரணும்னா 50 டைரக்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 6,5 லட்ச ரூபா கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட்ல 50 லட்ச ரூபா கிடைக்கும். ஃபோர்த் ரவுண்ட்ல 4 கோடி ரூபா கிடைக்கும். அடுத்து 100 டைரக்ட் கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் டைரக்டர். என்னங்க? சிஸ்டம் டைரக்டர், இதுதான் உச்சபட்ச பதவி. 100 டைரக்ட் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். இல்ல சார், இது ரொம்ப ஈஸி சார். லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஈஸி. அதனால 100 பேர் டைரக்ட் கொடுத்த நம்ம ராமலிங்கம் சாரு நம்ம கூட இருக்காங்க. முதல் முறையாக சிஸ்டம் டைரக்டர் முடிச்ச ராமலிங்கம் சாரு இங்க நம்ம கூட இருக்காங்க. அடுத்த சிஸ்டம் டைரக்டர் முடிக்க போற பாக்கியராஜ் உங்க கூட தான் இருக்காரு. நான் தான் முடிக்க போறேன் அப்படின்றது உண்மை. அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் முடிப்பேன்னு நம்பிக்கிறேன். ஓகே, நான் 100 நபர்களை இன்னொரு 1 மாதம் 2 மாதத்துல கொண்டு வந்தே தீர்வேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஓகே, 100 டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 12,50,000 ரூபா கிடைக்கும். அடுத்து அவங்க செகண்ட் ரவுண்டு முடிக்கும் போது 1 கோடி ரூபா கிடைக்கும். அவங்க தேர்ட் ரவுண்டு முடிச்சாங்க அப்படின்னா 8 கோடி ரூபா கிடைக்கும். சார் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லதான் சார் இருக்கு, நடக்குமா? நடந்துட்டு இருக்குங்க. நான் ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். மே மாசம் 4ஆம் தேதி 15 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்தேன். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணேன். மொத்தம் 25 டைரக்ட். அந்த 15 பேருக்கு ரீபர்த் மட்டும் ஆயிருக்கு. அந்த ரீபர்த் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கிற ஐடி 54 ஐடி இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஐடி எத்தனை? என் டீம்ல என் டைரக்ட்ல இருக்கிற ஐடி 54 ஐடி இருக்குங்க. இப்போ எல்லாருக்குமே அந்த செகண்ட் அந்த 2 ரீபர்த் ஆகுறது, 5 ரீபர்த் ஆகுறது எல்லாமே இந்த ஜூலை ஆகஸ்ட்ல மேக்சிமம் ஆயிரும். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு 7 ஐடி, 15 × 7 என்னாச்சு 100. அப்ப கிட்டத்தட்ட 150 ஐடி, இனிமேல் 150 ஐடி கிடைக்கும். 100 150 ஐடி கிடைக்கும் இந்த 2 மாசத்துல. அப்ப இப்ப எனக்கு 200 ஐடி ஆயிருது. அப்புறம் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எல்லாம் பாத்துக்குங்க. இந்த ரீபர்த் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் முடிக்கும். இதுவே என்கிட்ட 300 ஐடி 400 ஐடி இருக்கும். இப்ப ஜனவரி மாசம் பிறந்துச்சுன்னா ஸ்பான்சர் இன்கம் மட்டுமே என்ன வரும்னு பாத்துக்குங்க. டெய்லி ஸ்பான்சர் இன்கமுக்கு அப்ரூவ் கொடுக்க தான் வேலையா இருக்கும். இன்னைக்கு 25 டைரக்ட் முடிச்சதுக்கே இந்த மாதிரினா நான் இப்பதான் சொன்னேன் 100 டைரக்ட் ரெஃபரல் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இன்னும் ஒரு 2 மாசத்துல 3 மாசத்துல 100 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு 500 ஐடி என் கண்ட்ரோல்ல இருக்கும். 500 ஐடிக்கு ஸ்பான்சர் இன்கம் வரும். அவங்க அப்படியே ஒரு ஐடி ரீபர்த் ஆனா கூட 1000 ஐடியா வந்துடும். அப்பனா பாத்துக்குங்க, மிராக்கிளான ஒரு விஷயம் ஸ்பான்சர் இன்கம்ல இருக்கு. ஸ்பான்சர் இன்கம்ல மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. ரெண்டாவது லெவல் ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. தேர்ட்ல ஒரு 2000 ரூபாய் கிடைக்குது. ஃபோர்த் லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 10,000 ரூபாய் கிடைக்குது. ஒரே ஒரு நபர் அறிமுகப்படுத்தினீங்கன்னா 12,500 ரூபாய் கிடைக்குதுங்க. அதே நபருக்கு 8 ஐடியா மாறுது. அப்ப 8க்குமே 8 × 12,500 ரூபாய் கிடைக்கும். அதே ஐடி அவருக்கு 64 ஐடியா மாறும். அந்த ஐடிக்கு நீங்க தான் ஸ்பான்சர். நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவருக்கு எத்தனை ஐடி ரீபர்த் ஆனாலும் சரி, அவர் டீம்ல இல்ல, நீங்க நேரடியா அறிமுகப்படுத்தின நபருக்கு எத்தனை ஐடி ரீபர்த் ஆனாலும் நீங்க தான் அதுக்கு ஓனர். ஸ்பான்சர் இன்கம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆக ஒரே ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா அன்லிமிட்டெட் நான் ஸ்டாப் இன்கம் ஸ்பான்சர் இன்கமா இருக்கு அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு 1000 ரூபாய்க்கு 1,53,000 ரூபாய் நான் ஸ்டாப்பா அன்லிமிட்டடா கிடைக்கும் அப்படின்றதையும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், 1000ங்களும் லட்சங்களும் தொடர்ந்து அடுத்து என்ன வேணுமோ நீங்க திட்டம் போட்டீங்க அப்படின்னா, செயல்படுத்தினீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்றதா உண்மை. நீங்க ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க.
நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு பத்திரிக்கை வைக்க போனா குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு வைப்போம். இன்னும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000 பேருக்கு வைப்போம். அந்த 1000 பேர்ல ஒரு 100 பேர்கிட்ட இந்த மாதிரி ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 200 பேர்கிட்ட போய் பேசுங்க. தயவு செஞ்சு 200 பேர்கிட்ட பேசிட்டு 200 பேரோட டேட்டா வாங்கிக்கங்க. அதுல எஸ்ன்னு சொல்றவங்க 50% தான் இருப்பாங்க. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட்ல என்னை நம்பி வாங்க, நான் உங்களுக்கு முழு உத்தரவாதம் தர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஹெல்பிங் கான்செப்ட் அப்படின்னா மக்கள் மத்தியில 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் எடுத்துட்டு ஓடி போயிருவாங்க அப்படின்றதான் பிளானா இருந்திருக்கும். அதுல மாற்றம்லாம் இல்லை. பார்த்து நிறைய வெறுத்து போயிட்டாங்க. ஆனா மற்ற ஹெல்பிங் கான்செப்டுக்கும் நமக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குன்றத அவங்ககிட்ட சொல்லுங்க. இங்க சிங்கிள் லெக் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஒரு வரிசையில பணம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. மேல இருக்கிற நிறைய பேருக்கு பணம் போய் சேரும். ஆனா பழைய பிளான் வேற பிளான்கள் அப்படி கிடையாது. இந்த 2 4 8 16 32 64 கம்ப்ளீட் பண்ணாதான் பே அவுட் ரிலீஸ் ஆகும். ஆனா இங்க அப்படி இல்ல. சிங்கிள் லெக்னு ஒரு விஷயம் இருக்கு. கீழே ஐடி வந்தா மேல டாப் வரைக்கும் பேமெண்ட் போகும். அப்படி சிங்கிள் லெக் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல இந்த பிளான் வளரணும் அப்படின்னா அப்கிரேடு, எல்லா ஹெல்பிங் கான்செப்ட் அப்கிரேட் வச்சிருப்பாங்க முதல்ல. அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. நம்மளும் அப்கிரேட முதல்ல வச்சிருக்கோம். ரெண்டாவது ப்ராஃபிட்டை வச்சிருவாங்க. மூணாவது ரீபர்த்தை வைப்பாங்க. ஸ்பான்சரை கடைசியா கூட வைப்பாங்க. அதுதான் உண்மை. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் அப்கிரேடு, செகண்ட் ரீபர்த். அப்கிரேட் ஆனா தான் மேல இருக்க ஒரு வருமானம் போகும். அப்பதான் நிறைய பேர் இங்க நிப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரீபர்த். இந்த ரீபர்த்தும் பிசினஸ் நம்ம ஹெல்பிங் ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ற ஒரு டூல் தான். மேல இருக்க ஒரு பணம் போனாலும் அவரும் ஐடியா எடுப்பாரு. ரீபர்த் ஆகி கீழே இருக்க ஒரு சப்போர்ட் பண்ணாலும் ரீபர்த் ஆகுறது நம்ம கீழே இருக்கவங்களுக்கு போய் சப்போர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இதான் விஷயம். அப்கிரேடு மேல இருக்கவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணும், ரீபர்த்ன்றது நம்ம கீழே இருக்கவங்களை சப்போர்ட் பண்ணும். அப்ப மேலையும் சப்போர்ட் ஆகுற மாதிரி கீழையும் சப்போர்ட் ஆகுற மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட் பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதான் உண்மை. அடுத்து ஸ்பான்சர் இன்கம். நம்ம சேர்த்து விட்ட பழைய கான்செப்ட் வேற கான்செப்ட் இல்ல, சேர்த்து விட்டுட்டு அவருக்கு லாபம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ப்ராஃபிட் ஏதோ போனா போகுதுன்னு பிச்சை போடுவாங்க வேலை கான்செப்ட்ல. இதான் உண்மை. ஆனா இங்க இவ்வளவு ஒர்க் பண்ணி இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஒரு நண்பரை அறிமுகப்படுத்திருக்கீங்க, முதல்ல இந்தாங்க உங்க ஸ்பான்சர் இன்கம் பிடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் இன்கம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் ப்ராஃபிட்டே கொடுக்குது நம்ம சிஸ்டம். இதான உண்மை. இப்படி அப்கிரேடு, ரீபர்த், ஸ்பான்சர் இன்கம், நாலாவது தான் ப்ராஃபிட். ஒரு டீ கடையை நம்ம திறந்து வச்சிருக்கோங்க. இன்னைக்கு தான் கடை திறந்திருக்கோம். இந்த இடத்துல கடை 10 மணி, ஒரு 4-5 மணிக்கு திறப்பாங்க. 7 மணி 8 மணி வரைக்கும் டீ கடை இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரியறதுக்கே 10 நாள் ஆகும். அந்த 10 நாள்ல ப்ராஃபிட் வரும்னு சொல்ல முடியாது. ப்ராஃபிட்டும் வரலாம், நட்டமும் கூட வரலாம். ஆனா அந்த நபருக்கு, அந்த டீ கடை வச்சிருக்கிற நபருக்கு ஒரு நாள் ஊதியம் அப்படின்றது போகணும்ல, அந்த மூலப்பொருளுக்கு பணம் போய் ஆகணும்ல. ஆக ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்காக எஃபர்ட் எடுத்திருப்பாரு, பேசியிருப்பாரு, டைம் கொடுத்துருப்பாரு, எனர்ஜி கொடுத்துருப்பாரு. அப்ப அந்த ஸ்பான்சருக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம், அது 500 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, போய் சேர்ந்துச்சுன்னா பரவாயில்ல. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு என் டீம்ல ஒருத்தர் ரீபர்த் ஆயிருக்கு. அதாவது என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி என் டைரக்ட்ல ஒருத்தருக்கு ரீபர்த் ஆயிருக்கு. எனக்கு இன்கம் ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா எவ்வளவு சந்தோஷம். அதே ஆளு என் டைரக்ட்ல இருக்க ஒருத்தருக்கு 2 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு, 2 குழந்தை ரெட்டப்பிள்ளை பிறந்திருக்கு அப்படின்னு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும்? இதுதான் விஷயம். ஆக இந்த ப்ராஃபிட்டை கூட கடைசியா வச்சுட்டு அறிமுகப்படுத்தின ஸ்பான்சருக்கு ஒரு மகிழ்ச்சியை தரணும். அவர் இந்த ப்ராஜெக்ட்ல தொடர்ந்து இன்னும் நிறைய பேரை கொண்டு வந்தா ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும் சொல்லி ஸ்பான்சர் இன்கம் 3வது வச்சிருக்கிற இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ப்ராஜெக்ட்ல இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது எத்தாம் பெரிய டாப் லீடரா இருந்தாலும் சரி, அவங்கள அசால்ட்டா நம்ம விஷயத்த கேட்க வைக்க முடியும். அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிளான்ல இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சங்கள். ஓகேங்களா? ரைட். அப்ப இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய உதவிய அப்படியே வாங்கி அப்படியே அனுப்பி நமக்கு எப்ப எடுக்கணுமோ அப்ப மட்டும் எடுத்தா போதும். நிச்சயமா ஆயிரங்களை தொடர்ந்து லட்சங்களை சம்பாதிக்க முடியும். கடைசி அதுக்கடுத்து என்னன்றது நான் சொல்லல, அதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மட்டும் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சரி. இப்ப பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னதுதான், ஒரே ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுக்க போறோம். அந்த 1000 ரூபாய் ஒரு நபரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா ஸ்பான்சர் இன்கமா ஒரு சுற்றுக்கு 12,500 ரூபாய் கிடைக்கும்.
அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். ஸ்பான்சர் இன்கம் மறுபடியும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு 1000 ரூபா 160 மடங்கு நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சுத்துக்கும் அந்த ஐடி 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது 8 ஐடி ரீபர்த் ஆகி அந்த 8ம் 64 ஆகி அன்லிமிட்டெட் நான் ஸ்டாப் இன்கம் நமக்கு கிடைக்குது அப்படின்றதா உண்மை. ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஒரு ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களை சிறப்பு அம்சங்களா இங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா? ரைட். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் ஒண்ணுதான். ஒரே மொபைல் நம்பர் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும். அதே மாதிரி இந்த பிளானை நான் முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். நான் கொண்டு வந்த நபருக்கு இந்த பிளானை முழுமையா தெரிய வச்சிருக்கணும். இந்த பிளானை தெரிய வைக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்காவோ நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம். டெய்லி காலையில 4:30 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதுதான் டிரான்ஸ்பரன்ஸ் மீட்டிங்கு. போக பணம் மட்டும் வாழ்க்கையில பத்தாது, ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி டாக்டர் ஜி.கே. சாமி சார் அவர்கள் தலைமையில மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற தலைப்புல ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு வகுப்பு நல்லா போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தில் இருக்கவங்க தாராளமா அந்த கூட்டத்தில் அந்த மீட்டிங்ல கலந்துக்குங்க. பணம் மட்டும் இல்ல, ஆரோக்கியமும் கிடைக்கும். பிபிஎஸ் பிடிகேஸ்ல வந்தா தொடர்ந்து காலையில 9 மணிக்கெல்லாம் ஜூம், அடுத்து 12 மணிக்கு ஒரு ஜூம், அடுத்து 3 மணிக்கு ஒரு ஜூம், அடுத்து ஒரு 6 மணிக்கு ஒரு ஜூம், இப்படி ஒரு பகல்ல 4 ஜூம் நடத்துறாங்க. இப்ப ஈவினிங் 8 மணிக்கு ஜூம். ஏன் இந்த ஜூம் இவ்வளவு ஷெடியூல் அப்படின்னா, பல நபர்களுக்கு பல வேலைகள் இருப்பாங்க. அப்படியே காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல உட்காந்துக்கிட்டே அந்த மீட்டிங்கை கவனிக்கலாம். அப்ப இந்த பிளானை நம்ம முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம யாரை கூப்பிடுறோமோ அவருக்கு இந்த பிளானை சொல்லி புரிய வச்சிருக்கணும் அப்படின்றதான் உண்மை. அப்ப ஒருத்தருக்கு பிளான் சொல்லி கிளியரா அவர் மனசுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை நன்கொடை பண்ண வைக்கணும். அதே மாதிரி இங்க லிங்க் சிஸ்டம் கிடையாது, இங்க பின் சிஸ்டம் தான். இந்த பின் வாங்கி தான் ஐடி ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது இன்னைக்கு நீங்க புதுசா ஜாயின் பண்றீங்களா, இந்த மீட்டிங் உங்களுக்கு கூப்பிட்டவர்கிட்ட 1000 ரூபா பிளஸ் 20 ரூபா 1020 ரூபா பணத்தை அனுப்பி, அதே மாதிரி உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், பேடிஎம் நம்பர் என்னெல்லாம் கேட்குறாரோ அதையெல்லாம் அனுப்பி உங்க ஸ்பான்சர் தான் உங்களுக்கு ஐடி போட்டு தருவாரு. ஏன்னா ஐடியை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி யாருக்கு பணம் கட்டணுமோ டொனேட் பண்ணி அவர்கிட்ட அப்ரூவ் வாங்கி உங்க கையில யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் தருவாரு. ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படிதான் சொல்லுது. நம்மளை நம்பி புதுசா ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு நம்ம கைட் பண்ணணும் இல்லையா? அதனால அவர் பார்க்குற அந்த வேலையை உங்க ஸ்பான்சரே பார்த்துருவாரு. எக்காரணத்து கொண்டும் அவரோட ஐடியை ஓப்பன் பண்ணி நீங்க ஐடி போடாதீங்க, உங்க ஸ்பான்சர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அப்ரூவ் வாங்கி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் தருவாரு. இந்த ஜூம் மீட்டிங் பயன்படுத்தினாவே போதும், நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். ஓகேங்களா? ரைட். இதுல ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேங்க்ல இருக்க மாதிரி நேம் வேணும். பேங்க்ல இருக்க மாதிரி நேம்னா என்ன, கூப்பிடுறது ஒரு பேரா இருக்கும், பேங்க்ல ஒரு பேர் இருக்கும். அதனால பேங்க் பாஸ்புக்ல என்ன மாதிரி இருக்கோ அது மாதிரி கொடுங்க தயவு செஞ்சு. ஏன்னா இன்னைக்கு 1000, 2000, 5000 வருது அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்டு அனுப்பிடுறாங்க. நாளைக்கு லட்சக்கணக்கில் வருதுன்னு வச்சுங்களேன், பேங்க்ல இருக்க மாதிரி நேம் இருந்தால் தான் பேமெண்ட் ரிலீஸ் ஆகிற மாதிரி கண்டிஷன் இருக்கு. அதனால தான் சொல்றோம் ஐடி போடும்போது பேங்க்ல இருக்க மாதிரி பேரை கொடுத்துருங்கன்னு. அடுத்து மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 நம்பர் உள்ளதான் கொடுக்கணும். ஒரு சில பேர் 9 நம்பர் யூஸ் பண்றாங்க, அது கொடுக்காதீங்க. ஒரு சில பேர் 11 நம்பர் யூஸ் பண்றீங்க, அதையும் கொடுக்காதீங்க. 10 நம்பர் உள்ள மொபைல் நம்பர் கொடுங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமா, இன்கமிங் வசதி இருக்கா, அவுட் கோயிங் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த நம்பரை கொடுங்க. ஏதோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண நம்பர் தானேன்னு சொல்லி கொடுத்துறாதீங்க. ஏன்னா இங்க மொபைல் நம்பர் தான் உயிர் நாடி. உங்களுக்கு உதவுறவரு உங்க நம்பருக்கு தான் கூப்பிடுவாரு. சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி வேண்டியதில்லை, ஆனா அடுத்து நம்ம செகண்ட் வெர்ஷனுக்கு மெயில் ஐடி தேவை. அடுத்து ஜிபே நம்பர், போன்பே நம்பர், பேடிஎம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஜிபே தான் இருக்குன்னா ஜிபே இருக்குன்னு மட்டும் சொல்லிருங்க. போன்பே இருக்குன்னா போன்பே இருக்குன்னு மட்டும் சொல்லிருங்க. ஜிபேல போன்பேல எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க போன்பேன்னு யூஸ் பண்ணாம போன்பேன்னு கொடுத்துருப்பீங்க. உங்க எதிர்த்தரப்புல பணம் அனுப்புறவரு இவர்கிட்ட போன்பே இருக்குன்னு சொல்லி அதுல பேமெண்ட் போட்டிருப்பாரு, போட ட்ரை பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஜிபே இருக்குன்னா ஜிபேன்னு மட்டும் கொடுங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வேற, ஜிபே நம்பர் வேற அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிருங்க தயவு செஞ்சு. ரைட். ஓகே, இப்ப பணம் அனுப்புறதுக்கான ஒரு ப்ரூஃப் நம்ம வச்சிருக்கோம். உங்க ஸ்பான்சர் தான் இந்த வேலையெல்லாம் பார்க்க போறாரு. தயவு செஞ்சு ஒரு ஐடி புதுசா ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா, யாருக்கு நீங்க பணம் அனுப்ப போறீங்களோ, இந்த இடத்துல முக்கியமான தகவலை சொல்லிக்கிறோம். யாருக்கு நீங்க பணம் அனுப்ப போறீங்களோ அந்த ரிசீவருக்கு ஃபோன் பண்ணி, சார் நல்லதே நடக்கும் ஸ்பீட் காசுல இருந்து நான் இன்னார் பேசுறேன், இன்ன நபருக்காக நான் ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணணும், நான் உங்களுக்கு ஜிபேல அனுப்பலாமா, நான் பணம் அனுப்பலாமா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி அந்த ரிசீவர் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மினிமம் பேலன்ஸோ லோன் கிளியரன்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், தயவு செஞ்சு அதை சொல்லி, சார் ஜிபேல போட்டுறாதீங்க, போன்பேல போடுங்க, பேடிஎம்ல போடுங்க அப்படின்றத 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி
அந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணி அப்ரூவ் கொடுங்க. அதே மாதிரி நிறைய அந்த பேமெண்ட் அனுப்புறது, நம்ம ஒருத்தர் பணம் அனுப்புறாரு, டக்குன்னு ரிசீவ் பண்ணி அதை அடுத்த ஆளுக்கு சென்ட் பண்ற நிலைமையில இருப்போம். அவர் போட்டோன்னா மைனஸ்ல எடுக்கிற மாதிரி கொடுத்துடக்கூடாது. அதனால பணம் அனுப்பும்போது ஃபோன் பண்ணிட்டு பணம் அனுப்புங்க. ரிசீவ் பண்றவங்க எந்த இதில் போடணும்னு பரவாயில்ல, நீங்க சைட்ல ஒன்று கொடுத்துருக்கலாம், அந்த நேரத்தில் ஒன்று போட சொல்றீங்க, இன்கேஸ் இதுல போடுங்க சார் சொல்றீங்கன்னா பரவாயில்ல, ஆனா கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கிட்டு பண்ணுங்க. ஒருவேளை அந்த ரிசீவர் போன் எடுக்கல அப்படின்னா டக்குன்னு ஜிபேல பேமெண்ட்டை போட்டு விட்டுட்டு கஸ்டமர் கேரை கான்டெக்ட் பண்ணக்கூடாது. அவர் போன் எடுக்கலன்னா கஸ்டமர் கேர்ல இருக்கக்கூடிய அட்மினை வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. பணம் யாரு கட்டணும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கட்டிருங்க, அப்ரூவ் வாங்கி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ரைட். எப்பயுமே ஜிபேல பணம் அனுப்பும் பொழுது அந்த என்ன பேமெண்ட்னு டைப் பண்றோமோ அது கீழே யாரோட ஐடியிலிருந்து யாரோட ஐடிக்கு பேமெண்ட் போகுதுன்றத மென்ஷன் பண்ணுங்க. ஃப்ரம் டு, அதாவது எஸ்சின்னு போட்டு ஒரு ஐடி நம்பர், யார் பணம் அனுப்புறோமோ, ஃப்ரம்லாம் போட வேண்டியதில்லை, ஐடி நம்பர் டு அப்படின்னு போட்டு அந்த யாருக்கு அனுப்புறோமோ அந்த ஐடி நம்பர் போட்டு எப்பயுமே ஜிபே போன்பேல ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுங்க. ஜிபேல அனுப்பும்போது அந்த டெக்ஸ்ட் பண்றதுக்கான வசதிகள்லாம் இருக்கும். அதனால மேக்ஸிமம் ஜிபேவை யூஸ் பண்றதுக்கு பாருங்க. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எது தரப்புல பணத்தை வாங்குறீங்க இல்லையா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த அப்ரூவ்டுன்ற இடத்த பணம் அனுப்புறதுக்கு முன்னாடி அப்ரூவ்டுன்றதை கிளிக் பண்ணிடாதீங்க. பணம் அனுப்பியிருக்காரா, ஜிபேல வந்திருக்கா, அதுவும் அவர் தான் அனுப்பியிருக்காரா, மணிகண்டன் 2 மணிகண்டன் இருப்பாங்க. உங்களுக்கு அனுப்பின மணிகண்டனா இருப்பாரு, உங்க பக்கத்து வீட்டுக்கார மணிகண்டனா இருப்பாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மணிகண்டன் பேமெண்ட் அனுப்பியிருப்பாரு. எந்த மணிகண்டன் அனுப்புனாரு, எதுக்காக அனுப்புனாரு, என்ன தொகை அனுப்பியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு அந்த மணிகண்டன்ட்ட ஒரு வெரிஃபிகேஷன், தப்பு இல்லை. அதே மாதிரி 2 பேர் பேமெண்ட் அனுப்புறாங்க அப்படின்னா யார் பணம் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு அப்ரூவ் கொடுங்க. பணம் அனுப்பாத நபருக்கு நம்ம பதட்டத்துல அவசரத்துல அப்ரூவ் கொடுத்துட்றோம். அப்புறம் பணம் அனுப்புனவர் 2வது வந்து நிக்கிறாரு, அவருக்கும் அப்ரூவ் கொடுக்க வேண்டியது ஆயிருது. அதனால சிஸ்டம் தன் கடமையை சரியா செஞ்சுட்டு இருக்கு. நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அந்த இந்த இடத்துல ஒரு அவேர்னஸா தான் கொடுத்துக்கிறேன். இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அதனால பேமெண்ட் அனுப்பும்போது ரிசீவ் பண்ணும்போது கவனமா இருங்க. ஓகே? இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த பிளான்ல ஒரு 1000 ரூபாய் டொனேட் பண்ணி பல ஆயிரங்களையும் பல லட்சங்களையும் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டோம். இல்ல, வாழ்க்கைய இந்த பிரபஞ்சம் நம்ம நண்பர் மூலமா கிடைச்சிருச்சு. இந்த வாய்ப்புல எடுத்து பயணப்படுங்க. நம்ம நெகட்டிவாலாம் எப்பயுமே பேசுறது இல்லைங்க. எப்பயுமே பாசிட்டிவா பேசி தான் பழக்கம். ஜெயிக்கணும்னு, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு இந்த பிளானுக்குள்ள இன்னைக்கு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் ஒதுக்கி வந்துட்டீங்க. நம்ம சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு நிச்சயமா பதிஞ்சிருக்கும். நம்ம குழந்தையோட முகத்தை பாருங்க, நம்ம மனைவியோட முகத்தை பாருங்க, நம்ம பெற்ற தாய் தகப்பனை பாருங்க, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவுகளை பாருங்க. இவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை, எல்லாரும் கேட்குற மாதிரி, எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி, எல்லாருக்கும் சந்தோஷம் தர்ற மாதிரி, அது நகையா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பணமா இருக்கலாம், காரா இருக்கலாம், எதுவாகனாலும் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்து நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். நம்மளும் ஆயிரங்களையும் லட்சங்களையும் தொடர்ந்து 2-3 வருஷத்துல லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னா நிச்சயமா அந்த பிளானுக்குள்ள வாங்க. இன்னைக்கு இந்த 14,000 குடும்பங்கள் இருக்காங்க. இன்னும் 2-3 மாசத்துல 1 லட்சம் குடும்பங்கள் வருவாங்க. இந்த 1 லட்சம் குடும்பங்கள் நிச்சயமா தமிழ்நாட்டில் இந்தியா லெவல்ல மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் சப்போர்ட்டுகளையும் பண்ணும் சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.